நாட்டின்றதுனால கொஞ்சம் பெருசாக தான் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அதுக்கு அது மரம் வந்து க்ரோத் பெருசாகும். இது ஹைப்ரிட்ன்றதுனால சீக்கிரமாக காய்ச்சிடும். இது நம்ம வந்து இப்போ வச்சோன்னா 2 வருஷம் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதில் வந்து ஒரு 100 kgs பறித்து மார்க்கெட் போட்டுட்டோம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா நிறையா ஜூஸு, இந்த நிறையா பாடி லோஷனு, அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் ஆகுதுங்க. இதில் வந்து இப்போ ரோஸ் வைக்கலான்னு இருக்கிறேன். மெரபல் ரோஸ் வச்சுட்டு அதுக்கு தண்ணி போகும்போது இதுக்கு தண்ணி போகும், மருந்து எல்லாம் இது அதுக்கு அடிக்கும் போது இதுக்கு சேர்த்து அடிக்கலாம். இப்போ க்ரோத் நல்லா வரும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜாக் ஜஸ்டின். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து அவகேடா. வந்து எப்படி பார்த்துருப்பாங்கன்னா, அது கடையில் கொடுத்து வாங்கும்போது ஒரு 100 ரூபா இருக்கும், கிலோ கணக்கில் வாங்கும்போது 400 rupees இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து தெரியாது சில இடங்களில். இப்போவும் நிறைய பார்க்கலாம். சுற்றியும் நான் ஃபுல்லாக அவகேடா வந்து ஒரு 1 ஏக்கரால் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எப்படி வந்து மகசூல் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து என்னென்ன வந்து அவங்க வந்து கற்றுட்டுக்கிறான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கண்ணா, நம்ம பேர் வந்து பால்ராஜுங்க. இங்கே இப்போ வந்து ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்குதுன்னா வந்து ஒசூர்கிட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவையார்பள்ளி கிராமம். அந்த கிராமத்தில் அந்த லேண்டில் நம்ம இது தோட்டம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்தில் வந்து பட்டர் ஃப்ரூட், அவக்காடா, தென்னைமரம் இருக்குது, ரோஸ் வச்சுருக்கோம். நம்ம வந்து கர்நாடகாவில் வாங்கினோம், மடிக்கேரியில். நம்ம வந்து நர்சரி தான் வாங்கினோம் சார். நர்சரியில் சின்ன 2 அடி செடி தான் வாங்கினோம். செடி தான் வாங்கினோம். அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க வச்சுருக்காங்க ஃபார்ம்ஸு கர்நாடகாவில். அவங்க மூலியமாக நானும் வாங்கி செடி வாங்கி க்ரோத் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஒரு 200 செடி வச்சுருந்தேன். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 200 செடி வச்சுருந்தா ஒரு 20 செடி 30 செடி போயிட்டுருக்கு. அது வந்து வெயிலுக்கு பாதுகாப்பணும், வெயில் வந்து இல்லாமல் அளவுக்கு வச்சு வெயிலுக்கு பாதுகாப்பணும். சின்ன செடியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஷேட் நட் அடிக்கணும். சுத்தர நெல் பண்ணுறதுக்கு ஷேட் நட் அடிக்கணும். வெயில் ரொம்ப இது படக்கூடாது. ஒரு 6 மந்த் அதை காப்பாற்றினா நம்மளுக்கு ஒரு செடி போகாது. நமக்கு முன்னாடி தெரியாது, அதுக்கப்புறம் தான் ஒன்று கற்றுக்குன்னு தெரிஞ்சுருக்கணும். எங்கள் ஃப்ரெண்டு வச்சுருந்தாரு, அவர் மூலியமாக நான் பார்த்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஓகே. நம்ம வந்துட்டு இப்போ முன்னே பார்த்தோன்னா ஒரு 10 செடி வைக்கலாம் தான் பிளான் போட்டிருந்து. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், வந்து பார்த்துட்டு நீ உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, அப்படி செடியெல்லாம் நானே வாங்கி தரேன்னு சொன்னார். அப்புறமா அவங்ககிட்ட போயிட்டு பார்த்து ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஓகேவா இருந்துச்சு. ஒரு செடி வந்து ஒரு 150 ரூபா செடி. இந்த செம்மண் இருக்குங்க இல்லையா, அந்த செம்மண்ணே நல்லா வரும். ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா செடி நடும்போது 2க்கு 2 அடி போட்டு ஆழம் அடிக்கணும். உள்ள ஆழம் 2 அடி, அகலம் அந்த 2 அடி வைக்கணும். அதுக்கப்புறம் உரம் ஒரு கூட போட்டோன்னா போட்டு தண்ணி போட்டு மிக்சிங் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு செடி நடலாம். அது வந்து கிட்டனா பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த டைமில் அந்த இதில் வச்சா போதும். மழை ஸ்டார்டிங்கில் ரொம்ப மழை வைக்கும்போது இப்போ செடி போயிடும். இந்த வந்து பிப்ரவரி மார்ச்சில் அந்த மாதிரி இதில் வச்சா ஓகே. நான் அந்த மாதிரி இதில் தான் வச்சேன். ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப தண்ணி விட்டாலும் செடி போயிடும். நம்ம வந்து ஹைப்ரிட் தான் வச்சுருக்கோம். ஹைப்ரிட் வச்சுருந்தோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ இது வரும். நாட்டி வச்சா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் 6 வருஷம் தான், அப்போ தான் பழம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஹைப்ரிட் வச்சோன்னா ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து இப்போ வச்சோன்னா 2 வருஷம் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதில் வந்து ஒரு 100 kgs பறித்து மார்க்கெட் போட்டுட்டோம். ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இது காய் பொறுத்து, பழம் பொறுத்து நம்மளுக்கு ஷைனிங் இருக்கணும் அந்த காய்க்கு. அதுக்கு பொறுத்து நம்மளுக்கு ரேட் இருக்கும். ஆவரேஜாக என்ன விலையிலேருந்து? ஆவரேஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு 80லேருந்து 150 வரைக்கும் போகும் ஒரு கிலோ. இப்போ நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாதுங்களா? அந்த மாதிரி இல்லை. நம்ம இங்கே பக்கத்தில் நம்ம மார்க்கெட் இருக்குது, ஃப்ரூட் மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம சேல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் டேரெக்டாக கடையில் எல்லா கடைக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கலைங்களா? அதனால கேட்குறேன். அது எல்லா கடையும் போனோன்னா நம்மளுக்கு நாமளே எல்லாமே இது பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இது பண்ணோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம போய் மார்க்கெட் போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, போய் ஹோல்சேலாக போட்டு விட்டலாம். இப்போ இந்த செடி வந்து 3 வருஷம் கழிச்சு செடி வந்து காய்க்கும் இல்லைங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈல்டில் எவ்வளோ காய்கள் வந்து ஒரு மரத்துக்கு காய்க்கும்? ஒரு மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் வரும் ஒரு சீசனுக்கு. க்ரோத் நல்லா வரணும். செடி வந்து க்ரோத் செடி நம்ம க்ரோத் எப்படி நல்லா பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு காய் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா மாட்டு சாணம் அந்த மாதிரி இது ஆர்கானிக்கு அந்த மாதிரி கொடுத்தா போதும். ஓகே. இப்போ கவர்மெண்ட் இதெல்லாம் போட்டால் செட் ஆகாது. வேறு ஆர்கானிக் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் மாட்டு சாணம் போல யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு இந்த டிப்ஸ் மைல்ஸ் அந்த மாதிரி வரும், அந்த சீடு வரும். அதுக்கு வந்து மருந்து வச்சுக்கணும். அது என்ன மருந்து யூஸ் பண்ணணும்? அது வந்து ஆர்கானிக் தான். செடி நட்டு ஒரு அந்த க்ரோத்திங் ஆகும்போது அது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அது சீடு அந்த எல்லாம் உட்காரம் அந்த டைமில் அடிச்சுக்கணும் போதும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா நிறையா ஜூஸு, இந்த நிறையா பாடி லோஷனு,
அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் ஆகுதுங்க இதுங்க. இது வந்து ஹைப்ரிட் இருந்தனால சின்ன மரத்துலேயே காய் தான் தரும். நாட்டியன்றதுனால கொஞ்சம் பெருசாக தான் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் அதுக்கு. அது மரம் வந்து க்ரோத் பெருசாகும். இது ஹைப்ரிட் இருந்ததுனால சீக்கிரமாக காய் காக்கும். ஹைப்ரிட் இருந்தானா ஒரு கம்மியாக தான் அது வைக்க முடியும். நாட்டியானா கொஞ்சம் ரொம்ப நாளாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த இது ஒரு 5 ஒரு 10 வருஷம்னா அது ஒரு 20 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி நடவு செய்யும்போது உங்களுக்கு 20 வருஷத்துக்கு வரைக்கும் ஹீல்டு வரும் இல்லையா? நீங்கள் ஏன் இதை சூஸ் நம்ம சீக்கிரம் இதை காய வருது இல்லையா, அதனால தான் சீக்கிரம் இது வச்சுருக்கோம். நமக்கு வந்து ஹீல்டு வர்றதுக்கு சீக்கிரமாக வர்றதுக்காக நம்ம வச்சுருக்கோம். நிறையா இடத்துல பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்து நம்ம இதில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு 2-3 பேர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்டுன்னு தான் இருக்காங்க, செடி எங்கே வாங்கினீங்க, எங்களுக்கு வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு. நம்ம அட்ரஸ் சொல்லி தரோம், அவங்க கான்டாக்டே தரோம், அவங்க போய் வாங்கிக்கலாம். நம்ம எந்த இடத்துல வாங்கிக்கங்கிறத கான்டாக்ட் கொடுப்பீங்க. அவங்க வந்து நம்ம டேரெக்டாக வந்து வாங்குற மாதிரி இருக்குங்களா இல்லை கொரியர்லாம் பண்ணுவாங்களா? கொரியரு நம்ம தான் போய் வாங்கணும், நேராக தான் போய் வாங்கிக்கணும். இதில் வந்து இப்போ ரோஸ் வைக்கலான்னு இருக்கிறேன். மெரபல் ரோஸ் வச்சுட்டு அதுக்கு தண்ணி போகும்போது இதுக்கு தண்ணி போவோம், மருந்து எல்லாம் இது அதுக்கு அடிக்கும் போது இதுக்கு சேர்த்து அடிக்கலாம். அப்போ க்ரோத் நல்லா வரும். இப்போ இதில் வந்து ஊடு பயிராக வேறு என்னென்ன பண்ண முடியும் இதில்? இந்த இதுலையா? இந்த இதில் விவசாயங்கள் எல்லாம் செய்யலாம். இல்லை இப்போ இதில் வர நோய்களோ அதுக்கு தாக்குறதோ இல்லை வேறு எதனா செடிகளுக்கு வர்றது இந்த இதுக்கு தாக்குறதோ அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்குமா? அந்த மாதிரி எதுவும் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் நம்ம கேர்ஃபுல் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அது நிறையா மருந்து தேவைப்படாது, இதுக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. மருந்து எதுவும் தேவைப்படாது. தண்ணி கரெக்டாக பார்த்துக்கினா போதும், வரும். இந்த நாட்டு மாட்டுது மோர் இது பண்ணி மோர் அடிக்கும். அது வந்து நம்மளுக்கு மரத்துலேயே காய்க்க தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அது தெரிஞ்ச உடனே பிச்சு வச்சிட்ட உடனே ஒரு 2-3 நாள் பழம் ஆகிடும். அது நம்மளுக்கு ஒரு மரத்தில் ஒரு மாதிரி வந்திருக்கும். ஒரே ஈல்டாக வராது. ஒரு மரத்தில் ஒரு சீசனில் வந்துடும். அது ஒரு ஏக்கரில் வந்தீங்கன்னா ஒரு 200 செடி நட முடியும். ஒரு ஏக்கருக்கு 200 செடி தான் நட முடியும். நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகுது. 50,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அந்த ஹீல்டு கொண்டு வர வரைக்கும் 50,000 ரூபாய் செலவாகுது. 50,000-60,000 ரூபாய் செலவாகுது. ஒரு அது வீல்டு வரதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு காய் வந்துடும். அது எல்லாத்துலையும் வராது, ஒவ்வொரு மரத்தில் ஒரு மாதிரி வரும். அது நம்மளுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆனால் வேணும். 4 இயர்ஸ் ஆகும் எல்லா மரத்துலையும் வரணும்னா 4 இயர்ஸ் வேணும். இப்போ இதில் தென்னை மரமும் கூடிய வச்சுருக்கோம். இப்போ இது உள்ள தென்னை மரம் வச்சுருக்கும் போது இதனுடைய மட்டைகள் அதில் விழுந்து அது உடையிறதுக்கோ அந்த மாதிரி எதுனா வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கு தவிர்த்துக்கு நம்ம அதை பார்த்து அதை கேர்ஃபுல் பண்ணி இது பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாமே நம்ம பார்த்து உரம் எப்படி போடணும், செடி வளர்க்குறது எப்படி, அதெல்லாம் பார்த்து நட்டுனா போதும். இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களை மீட் பண்ணி பார்க்க முடியுங்களா? நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுங்களா? அவைலபிள் இருக்குங்களா? சொல்லி தரோம். உங்கள் நம்பர் அதில் கொடுக்கலாமா? தாங்க. சரிங்க பிரதர். நம்ம இவ்வளோ நேரம் அவகோடா ஃபார்ம் எப்படி பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன உரம் கொடுக்குறோங்கிறத பற்றி விவரமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். நன்றி சார். ஓகே.